கஷ்டமா? எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்கள் கோவை மேஸ்திரி ஏழை நண்பன். அப்போ இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குனியம் திருவாரு. என் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்காரு. ஆனால் அப்பப்போ கூப்பிடுவார். நான் வந்து சரி இப்போ இடம் வாங்கியிருக்காரா சரி வெரிஃபிகேஷன் கூப்பிட்றாரோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையாலுமே 2 வருஷம் வெயிட் பண்ணி கூப்பிட்டு கொடுத்தாரு. வேலை வந்து கிளியராக பண்ணியிருக்கு. நான் சொல்கிறத விட இவங்க சொன்னால் தான் கிளியராக இருக்கும். சார் நம்ம வேலை எப்படி சார் நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்? வெரி குட். வேலை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் ஃபஸ்ட்டு. அதுதான் உங்களால் முடியலனாலும் இவர் கையிலேருந்து காசு போட்டு பண்ணியிருக்காரு. எங்களுக்கு கையில் காசு போட்டு நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. நல்லா ஹெல்ப்பிங் மைண்ட். நல்லா கொடுங்க, நிறைய பேர் கொடுங்க. நல்லா ஃபினிஷிங் பண்ணி தராரு. மெட்டீரியல் எப்படி சார்? மெட்டீரியல்லாம் நல்ல நம்பர் 1 மெட்டீரியல் போட்டிருக்காரு. சும்மா லோக்கல் மெட்டீரியல்லாம் கிடையாது, நல்ல மெட்டீரியல், நல்ல ஒர்க். வேலை வந்து எப்படி உங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி இதை பண்ணணும்னா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பில்டிங் கான்ட்ராக்டர் அந்த ஓனருக்கு அது வரத்து தான். பட் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நல்ல வெரி குட். நல்ல வேலை பண்ணியிருக்காரு. மேடம் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. மனசு திருப்தியாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு வீடு. உங்களை எதாவது சங்கடப்படுத்தோம்னா நாங்கள் தான் இவரை சங்கடப்படுத்தோம். ஐயா அதான் கோவை மேஸ்திரி ஏழைக்கு நண்பன் போட்ட காரணமே அதனால தான். முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து பணம் கொடுத்து உதவி பண்ணுறவங்களே என்னால் சின்ன சின்ன வேலை செஞ்சு என்னால் பண்ண கொடுக்குறேன். நல்லா நான் நினைச்சதை விட நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ஹவுஸ் ஓனரோட பெரிய பொண்ணு இவங்க ஏதோ குறைந்தாலும் சொல்லுமா? குறையெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒர்க்கு நீட், எக்ஸலண்ட், எல்லாமே சூப்பர். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக செஞ்சுருக்காரு. பக்கா. ஓகே சார். நீங்கள் வந்து பேசிடுங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். இவங்க வந்து ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃபோட தங்கச்சி. இவங்க ஏதோ குறைந்தாலும் சொல்லிடுங்க. ஓப்பனாக ஒர்க்கில் நல்லா நீட்டாக பண்ணி முடிச்சிட்டாரு. அவருக்கு நல்லா பொறுமை இருந்தது பண்ணி முடிக்கிறதுக்காக. அதான் ஏன்னா நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து டக்குன்னு ஸ்பீடாக செய்ய மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பொறுமையாக நிதானமாக செய்வேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குது. அதனால தான் வீடியோ எடுத்துருக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக ரூம் என்னென்ன சைஸ் என்னென்ன பண்ணியிருக்கு கிளியராக போகிறேன். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த இவர் வந்து மச்சான், ஹவுஸ் ஓனர் மச்சான் சார். பாருங்க எல்லாருமே வந்து இவங்க ஒரு பொசிஷன் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சர்வீஸ் தான். நம்மள மாதிரி ஏதோ முடிஞ்சவங்க என்ன சப்போர்ட்டோ வெளியே பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து பில்டிங்கில் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இவங்க ஏதோ வேலை இருந்து எனக்கு குறையதான் சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது. எதிர்பார்த்தோடு நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட டைமில் சீக்கிரமாக முடிச்சிட்டாரு. மெட்டீரியல்ஸ்லாம் நம்பர் 1 மெட்டீரியல். ஸோ நம்பி கொடுக்கலாம். எக்ஸலண்ட் ஒர்க். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். நீ வா, நீ போ. நான் போகிறேன், நான் பிடிச்சிக்கிறேன். சரி ஓகே சார். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடு வந்து பாருங்க. இப்போ இந்த குறைவேது முடிச்ச ஹவுஸ் ஓனர் வந்து வீடு டவுட் வந்து தாராளமாக கேளுங்க. அவர் என்னன்னு கிளியராக சொல்லிடுவார். எந்த குறை இருந்தாலும் ஓப்பனாக பேசினா வீடு கட்டணும் வந்தால் முடிஞ்சளவுக்கு கூப்பிடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏழை நிறைய பேர் வீடு கட்ட ரொம்ப சிரமப்படுறீங்க. கண்டிப்பாக என்னோட சப்போர்ட் இருக்கும்.